அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கைகளை நடத்துவீங்க. அனாவசியமான கோபங்களை நீங்கள் அறவே ஒதுக்கி விடுங்கள். சந்திர பகவானின் இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். பெரியோர்களின் பாராட்டுக்கு மேலதிகாரிகளின் அணுக்கமான நட்பு வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்குது. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. பொன்னும் பொருளும் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். சிறிது ஆரோக்கிய கெடுதல் ஏற்பட்டாலும் உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மனக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். அரசாங்க வேலைகளில் அலட்சியம் காட்டாதீங்க. தீய பெண்களின் நட்பை கைவிடுங்கள். இல்லை என்றால் அவமானத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டியிருக்கும். குரு 9ஆவது இடத்துல இருக்காரு. பந்தல் கால் நெட்டு திருமண வைபவங்களை நீங்கள் நடத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை பாராட்டக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல நிற்கும் சுக்கிரன் காதல்களிடையே கசப்புகளை உண்டாக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வழக்குகளில் சிக்கல்களை கொண்டு வருவாங்க. 7ஆம் இடத்துல இருக்கும் ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியை பொறுத்தவரை முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய மந்திரங்களை இல்லை என்றால் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார 108 முறை உச்சரித்து வாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி, கலஸ்தர ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை கையாளும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரமாக ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வலம் வர எல்லா கஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பம் நிலைத்திருக்கும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். நல்லவர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏமாற்றங்களை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக சமாதானமாக போவது உங்களுக்கு சிறந்தது. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும்.
உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்களின் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது உங்களுக்கு நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை மேம்படும். சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். அழகு பொலிவும் கூடும். ஆதாயம் மற்றும் அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எதிர்பார்த்த தன வரவு கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கும். தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செல்வ நிலை உயரும். வாக்குவன்மை ஓங்கும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். வாரிசு உருவாகும். அழகிய மனைவி உங்களுக்கு வாய்ப்பால். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தீர்த்த யாத்திரை போன்ற இனிய பயணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். அதிகாரம் பண்ணும் தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரம். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. புதிய வியாபார யுக்திகளால் அதிக லாபத்தை நீங்கள் அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லுது. முருகப்பெருமானுக்கு நெற்றிலை தீபம் ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான பணவரவு இருக்குது. ஆனால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு இதனால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உடல் நலம் சீராகும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இதுவரை எதிர்பாராத சலுகைகள் இப்பொழுது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இடமாறுதல்களுக்கான உத்தரவு வரக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 18-22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 4-6. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகும். அதனால் உங்களுடைய தொழில் மேம்படக்கூடிய ஒரு காலமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.